வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், வறுத்த அரிசிமா இடிக்கிறதான் செய்ய போகிறேன். என்னுடைய ஒரு அக்கா ஒரு ஆள் ஆடிப்பிறப்புக்காண்டி அரிசிமா கேட்டவா. வளமையாகவே அந்த அக்கா என்னட்டு தான் வாங்குறவா. அதுவும் இன்றைக்கு ஆடிப்பிறப்புண்டபடியாக கோல் பண்ணி கேட்டிருந்தவா. அப்போ அதுக்காண்டி நான் அரிசிமா செய்ய போகிறேன். வாங்கோ, இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்பேன். இப்போ நாங்கள் அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு கிளஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை உரலுக்க போட்டு இடிக்க போகிறோம். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு இடிக்கணும். இந்த கொட்டுப்பட்டு சிந்தப்பட்டுடும். இப்போ நாங்கள் இடிக்க தொடங்கிட்டோம். இந்த மாத்துரல் போட்டு இடித்தா தான் இடிவாடும். இப்படி இடித்ததெல்லாம் எனக்கு அத்தையோட இடிக்கிறேன் நான் சின்னல்ல. இப்போ இவ்வளோ காலம் இடிக்க விட்டுட்டு இப்போ நான் தொழில் செய்ய வலிக்கிட்டான், இடிக்க வலிக்கிட்டான். நல்லது. இப்போ இடிபட்டுடுது. இதை கக்கி நாங்கள் அரிப்போம். இப்போ நாங்கள் இதை கிள்ளி அரிப்போம். இது நாங்கள் இடித்து அரைக்கிற அரிசிமா ஒரு வாசமாக இருக்கும். புட்டை வைக்கவோ, அடிக்குள் காய்ச்சவோ, இல்லை களி கிண்டவோ அரிச்சிட்டோம். நாங்கள் இப்போ அரிச்சதை திருப்பி எடுக்க அடிக்க வேணும், இன்னும் முடிக்க வேணும். திருப்பி எடுக்க அடித்து கொள்ளுவோம். திரும்ப முடிவாட்டுடுது. எனக்கு மூச்சே வாங்குது. இடித்து இப்போ 2ஆம் தடவை முடித்து அரைக்கிறோம். இடித்து முடிச்சுட்டு வறுத்து பேக் பண்ணுறதா. இதெல்லாம் இடித்து அரைச்சிட்டோம். இனி நாங்கள் வறுக்க போகிறோம். இப்போ நாங்கள் மாவட்ட ஆச்சியில் போட்டு வறுத்து கொள்ளுவோம். கொஞ்சமாக போட்டு வறுத்து கொடுத்தான் ஃபுல்லாக போட வேணும். இப்போ கொஞ்சம் வறுபட்டு கொண்டு வந்துட்டுது. நல்ல ஒரு வாசம் வருது. வறுக்க ஒரு 5 நிமிஷம் அளவில் ஃபுல்லாக வறுபட்டுது. இந்த மாவில் நல்ல குழல் புட்டா வச்சு சாப்பிட என்ன டேஸ்ட்டாக இருக்கும். இடித்து வறுத்த அரிசி மாவு புட்டா வைக்கிறதெல்லாம் முந்தி அம்மாக்கள் செய்கிறவ. இதெல்லாம் நாங்கள் இப்போ விட்டு திருப்ப நான் இல்லை எப்போ கண்டமான வீடியோவில் நான் போட்டேனோ அதுக்கு பிறகு தான் இடித்து செய்து சாப்பிட ஆக்கள் கேட்க நாங்கள் அவைக்கு செய்து சாப்பிட்றோம். நாங்கள் முந்தியெல்லாம் மில்லில் வென்ற மாவெல்லாம் புட்டை வைக்கிறது. இது வறுவட்டுட்டுது. இனி ஆற விட்டுட்டு பேக் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒட்டுவோம். ஒட்டி முடிச்சிட்டோம். அந்த அக்காவுக்கு இந்த அரிசி மாவு கொடுக்க போகிறேன். இன்னும் இப்படியான வீடியோவில் அடுத்த முறை செய்முறைகளை காட்டுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.